வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிறவங்க மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு தகவல் தொடர்பு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு பரப்ப வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு நிறைய பயன்கள். இதான் யூடியூப் சேனல் போன்ற ஏகப்பட்ட ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப்புன்னு அடிக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் யூடியூப்பில் ஒரு சேனல், பிரபலியமான ஒரு சேனல், ரெட்ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரபலியமான ஒரு சேனல். அதை ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவர் நடத்திட்டு வந்தார். ரொம்ப பிரபலியமான பல பேரை நேர்காணல் பண்ணுவார். பல பேரை துணிச்சலாக கேள்விகள் கேட்பார். அவங்களும் துணிச்சலாக பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வகையில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கார். அதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவர் ஒரு சம்மந்தப்பட்ட வகையில் பேசக்கூடிய சமயத்தில் பிரச்சனையாகி அப்புறம் அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் நடத்தி மற்றபடி இனிமேல் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் பேச மாட்டேன்னு சொல்லி போட்டு ஆல்ரெடி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி தான் அவர் வெளியே வர்றார். ஆமாம், அது சில காலங்கள் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் மீண்டும் அதே தன்னுடைய சேனலில் ரெட்ஃபிக்ஸ் சேனலை நடத்துகிறார். யார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. நடத்தக்கூடிய சமயத்தில் நல்லா போயிட்டுருக்கு. இந்த 2-3 மாதத்துக்கு முன்னால் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு பிரபலியத்தை பேட்டி காண்கிறார். பேட்டி காண்ட வகையில் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய கேள்வியும் அமைஞ்சிருச்சு, அவருடைய பதிலும் அமைஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவரு மட்டும் பிரச்சனை கிடையாது, யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவர்களும் பிரச்சனைக்குரியவர்களே அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த ஒரு பேட்டி உருவாக்கிடுச்சு. அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேட்கிறாரு. அப்போ பெண் காவலர்களையும் மற்றபடி பெண் அதிகாரிகளையும் சில பெண் உயர்மட்டத்துக்கு போகக்கூடிய அதிகாரிகளையும் தவறாக பேசக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பேச்சு போகுது. சவுக்கு சங்கருடைய ஒரு பேச்சு. காரணம் ரெட்ஃபிக்ஸ் இவரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேட்டி கேட்கிறார். அவரு அப்பட்டமாவே பதில் சொல்றார். பல பெண் காவலர்களை பத்தி எனக்கு தெரியாதா, பல பெண் அதிகாரிகளை பத்தி எனக்கு தெரியாதா, அப்படி இப்படி பலவிதமா படுக்கையை பகிர்ந்து தான் மேலிடத்துக்கு போறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு தன்னுடைய கருத்து ஆதாரமற்ற ஒரு கருத்தாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல பேசி முடிச்சிடுறாங்க. இது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்து. என்னடா அது, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், பெண் போலீஸ் அப்புறம் அது யோசிப்பாங்கல்ல, என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், இன்னைக்கெல்லாம் டிராபிக்லாம் போய் பாருங்க, பெண் போலீஸ்லாம் ரொம்ப குடிக்க தண்ணி இல்லாம கூட அன்னைக்கு பார்த்துட்டாங்க. ஆமா, குடிக்க தண்ணி இல்லாம கூட வறண்டு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த அளவுக்கு டிராபிக் போலீஸ், பெண் போலீஸ் அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய பல பெண் அதிகாரிகள், பெண் போலீஸ் அதிகாரிகள், பெண் போலீஸ் பொறுப்பாளர்கள், அதே மாதிரி பெண் அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள், இப்படி ஏகப்பட்டது பல வகையில பெண்கள் இருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, உயர்ந்த மட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழலா சவுக்கு சங்கருடைய பேட்டி அமைஞ்சிருது. அதற்கு காரணம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய நேர்காணல் அமைந்து விடுகிறது. இது தமிழகத்து அளவுக்கு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் ஏகப்பட்ட பேர்ல சவுக்கு சங்கர் பேர்ல கோர்ட்ல கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், அப்புறம் கைது செய்யப்படுறார் சவுக்கு சங்கர். கைது செய்யப்பட்ட உடனே அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வரக்கூடிய சமயத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் என்ன பொசிஷன், ஏன்னா அவர் பேட்டி தான் கண்டார். உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நீதி அரசர் அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது சவுக்கு சங்கர் பதில் சொன்னார், ரைட், ஓகே. ஆனா அவர் யார் கேள்வி கேட்டது? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அப்ப அவரையும் தூக்கிட்டு உள்ள பிடிச்சி போடு. அதாவது நேர்காணல் யாரு செய்யறாங்களோ, பதில் சொல்பவரை விட நேர்காணல் செய்யறாங்க பத்தி அவங்களுக்கு மிக பவர் அதிகம். அவங்கதான் முதல் குற்றவாளி. அப்படி போட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி அவரே கைது செஞ்சு உள்ள சிறையில வச்சிடறாங்க. சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர்லயும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு திருச்சியில அழைச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி மற்றபடி போலீஸ் விசாரணை அப்படின்னு போயிட்டு இருந்தது.
அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிற வகையில் அது கோர்ட்டால் இது நிராகரிக்கப்படுது. அப்புறம் திரும்ப திரும்ப போடக்கூடிய சமயத்துல இனிமே வந்து நான் இனிமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மீண்டும் ஒரு அந்த வாக்குறுதிக்கு வர்றார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அப்ப வக்கீல் பேசுறாங்க, இவர் ஆல்ரெடி வந்து சர்ச்சைக்கு உரியவர் தாங்க, சர்ச்சைக்கு உரியவர் தான், ஆல்ரெடி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சவர், அதே மீறி பண்ணிட்டு இருக்காரு, மீண்டும் எப்படி அவருக்கு ஜாமீன் தர முடியும் அப்படின்னு உடனே அவருடைய வக்கீல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்றார். ஆமா, அன்னைக்கெல்லாம் வந்து அவர் உணரல வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளுடைய ஒரு வேகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அன்னைக்கு உணரல, இன்னைக்கு கண்டிப்பா என்னுடைய கட்சிக்காரர் உணர்ந்துட்டாரு, அதனால கட்டாயமா ஜாமீன் வழங்கணும், மற்றபடி பிரமாண பத்திரத்தை நாங்க தாக்கல் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு வாக்கு உறுதி கொடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஜாமீன்ல வெளிவரக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி வந்து நீதியரசி அம்மா வந்து அந்த அம்மா நீதியரசர் அம்மா வந்து உத்தரவு போட்டுறாங்க, அந்த ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலே க்ளோஸ் பண்ணிடணும், மூடிடணும் அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. முதல்ல வந்து ஜாமீன் கொடுத்து பிரமாணத்தை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு மன்னிப்பு கோரப்பட்டு அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலே மூடக்கூடிய ஒரு சூழலை வந்து விஷயம் ஏற்படுத்திடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இவருடைய நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயம், பேட்டி கொடுக்குறாங்க, மற்றபடி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர்களுடைய அந்த நேர்காணல் என்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலமா நம்ம உணரக்கூடிய ஒரு சூழல். அதனால வந்து யாராக இருந்தாலுமே சரி, எந்த யூடியூபராக இருக்கட்டும், மற்றபடி ஃபேஸ்புக்ல பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், மற்ற வாய்ஸ் மெசேஜ் போடக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், ஆமா யாராக இருந்தாலும் சரி, நன்மையின் பக்கமாக செய்து தீமையை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பாட்டில் கூட கண்ணதாசன் சொல்லுவார், நன்மையை வாங்கி தீமையை ஒழிக்கும் உள்ளம் கேட்பேன், என்ன அதாவது மன்னிக்க, தீமையை வாங்கி நன்மையை செய்யும் மிகப்பெரிய ஒரு உள்ளத்தை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதாவது தீமையை வந்து இவர் வாங்கிறார், உறிஞ்சிடுறார், நன்மை வந்து மக்களுக்கு அன்பளிப்பா தர்றார். அந்த மாதிரி அந்த வார்த்தையின் அடையாளம் அது. அந்த மாதிரி கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று வரும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்டியுமே வந்து நன்மைகளை விளைவிக்கக்கூடியதாகவும் தீமைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கணும் இனி வரும் காலங்களில். இது வந்து எல்லா யூடியூப் சேனலுக்கும் மற்றபடி யூடியூபர்களுக்குமே வந்து ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் வந்து அப்புறம் யோசிப்பாங்களா இல்லையா, என்னடா யூடியூப்னால இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப அதிரடியான ஒரு கேஸ், எல்லோருமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு கேஸ். அதனால மக்கள் வந்து யாரை எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்கள் வந்து உயர்த்தி பிடித்தாலுமே கூட நன்மைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்க, தீமைகளை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு கோரஸா வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி யூடியூபர்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து நேர்காணல் பண்ணணும், பண்ணக்கூடியவங்க வந்து பதில் சொல்லக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரியும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை மனசுல வச்சுக்கிட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அப்பதான் வந்து மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். யூடியூப்னாலே பரவாயில்லப்பா, நல்ல கருத்துக்களை பரப்பக்கூடிய அற்புதமான ஒரு கருவி அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.